ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது டெட்லாக் அவாய்டன்ஸ் அல்காரிதம். அதாவது டெட்லாக்கை வராமல் அவாய்ட் பண்ணி, அதுக்குள்ளே சிச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணி சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற அல்காரிதம் தான் இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம். இதையே பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, பேங்க் மாதிரி ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் பர்சன் லோன் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க்கில் 100 rupees இருக்குது. ஃபஸ்ட்டு P1 அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. அவருக்கு 50 rupees தேவை. அந்த அமௌண்ட்டை இந்த பேங்க்கால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா? வராது. ஸோ இந்த 50 rupees இந்த பேங்க்குக்கு கொடுத்துருது, அந்த பர்சனுக்கு கொடுத்துருது. ஸோ மிச்சம் 50 ரூபா இருக்கும். அடுத்தது ரெண்டாவதாக ஒருத்தர் வராரு. அவருக்கு 30 ரூபா தேவை. அந்த அமௌண்ட்டை பேங்க்கு கொடுத்தா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஏன்னா இங்கே அவருக்கு தேவை 30 ரூபா, இருக்கிறது 50 ரூபா. ஸோ அவருக்கும் அந்த அமௌண்ட்டை கொடுத்துரும். அடுத்தது மிச்சம் 20 ரூபா இருக்கும். மூணாவதாக ஒருத்தர் வராரு. அவருக்கு 40 ரூபா தேவை. அந்த 40 ரூபாயை அந்த பேங்க்கால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறதே எவ்வளோ தான்? 20 ரூபா தான். ஒருவேளை P1ஓ P2ஓ அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டா P3க்கு அவருக்கு தேவையான அமௌண்ட்டு கிடைக்கும். சேம் மெக்கானிசம் தான் இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் இருக்குது. ஒரு சிஸ்டமில், ஒரு நெட்வொர்க்கில் நம்பர் ஆஃப் ப்ராசஸ், நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு ப்ராசஸுக்கு தேவையான ரிசோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளை விட கம்மியாக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கணும். அவைலபிளை விட கம்மியாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸுக்கு தேவையான ரிசோர்ஸஸை ஓஎஸால் அலோகேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அவைலபிளை விட கம்மியாக இருக்குது அந்த ப்ராசஸுக்கு தேவையான ரிசோர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை சேஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு தேவையான ரிசோர்ஸை அந்த ப்ராசஸ் ஓஎஸால் அலோகேட் பண்ணி கொடுக்க முடியும். அலோகேட் பண்ணி கொடுத்தா வேறு எந்த ப்ராசஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறது சேஃப் ஸ்டேட். இதை எப்படி பேங்கர்ஸ் அல்காரிதம் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, எத்தனை ப்ராசஸ் அந்த சிஸ்டமில் எக்ஸிக்யூட் ஆகணும், அப்படி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் தேவை, எந்தெந்த ரிசோர்ஸ் எந்தெந்த டைமில் தேவை, அதை எந்த டைமில் அது ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நூக் அண்ட் கார்னர் நம்ம ஓஎஸ்க்கு ஃபீட் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸை வச்சு ஓஎஸ் எந்த ப்ராசஸுக்கு எந்த டைமில் எந்த ரிசோர்ஸை அலோகேட் பண்ணணும், எந்த ப்ராசஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் தேவையான ரிசோர்ஸை எந்த டைமில் கொடுத்தா டெட்லாக் வராதோ அந்த டைமில் அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த டெட்லாக் அவாய்டன்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிற இந்த பேங்கர்ஸ் அல்காரிதத்தை டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவோம். இந்த பேங்கர்ஸ் அல்காரிதமில் யூஸ் ஆகக்கூடிய வேல்யூஸ் என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். இப்போது n நம்பர் ஆஃப் ப்ராசஸ், m நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அவைலபிள் அப்படிங்கிறது அந்த நெட்வொர்க்கில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அவைலபிள் ஆஃப் j ஈக்குவல் டு k அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் RJ அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு அரே வேரியபிள். அடுத்தது மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் மேக்ஸிமம் தேவை, முழுசாக எத்தனை நம்பர் ரிசோர்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் மேக்ஸ். இது ஒரு 2-dimensional மேட்ரிக்ஸ். மேக்ஸ் i,j ஈக்குவல் டு k அப்படின்னா PI அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு RJ அப்படிங்கிற ரிசோர்ஸ் இத்தனை தேவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒரு சிஸ்டமில் மொத்தம் 10 பிரிண்டர் இருக்குது. ஒரு நெட்வொர்க்கில் மொத்தம் 10 பிரிண்டர் இருக்குது. P1 அப்படிங்கிற ப்ராசஸுக்கு மேக்ஸிமம் 5 நம்பர் ஆஃப் பிரிண்டர் தேவை அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் ஸ்டோர் ஆகும். அடுத்தது அலோகேஷனும் ஒரு 2-dimensional மேட்ரிக்ஸ், 2-dimensional அரே தான். அலோகேஷன் i,j அப்படின்னா
பிஐ அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு ஆர்ஜே அப்படிங்கிற ரிசோர்ஸ் இத்தனை அலோகேட் ஆகிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட அவைலபிளாக 10 பிரிண்டர் இருக்குது. அந்த ப்ராசஸுக்கு மேக்ஸிமம் 5 பிரிண்டர் தேவை. 3 பிரிண்டர் அதுக்கு அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது நீடு. நம்ம இப்போ சொன்னதே தான். 10 பிரிண்டர் அவைலபிள், மேக்ஸிமம் 5 தேவை, 3 கொடுத்துட்டோம். ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் அதுக்கு எவ்வளோ தேவை? 2 தேவை. அப்போ நீட் ஆஃப் ஐ, அப்படிங்கிறது ஐஜே அப்படிங்கிறது மேக்ஸ் ஐஜே மைனஸ் அலோகேஷன் ஐஜே. இது நீட். கடைசியாக இருக்கிற வேரியபிள் என்ன அப்படின்னா ஃபினிஷ் அப்படிங்கிறது ஒரு பூலியன் வேரியபிள். அதில் ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இனிஷியலாக எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கோ அத்தனை நம்பருக்கும் ஃபினிஷ் ஆஃப் ஐ அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருப்போம். அதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸும் அலோகேட் ஆனதுக்கப்புறம் அதை ட்ரூ அப்படின்னு சொல்லி மாற்றுவோம். எல்லா ப்ராசஸுக்கும் ஃபினிஷோட வேல்யூ ட்ரூ அப்படின்னு இருந்தால் அந்த சிஸ்டம் சேஃப் ஸ்டேட்டில் இருக்குது. அங்கே டெட்லாக் வரலை, டெட்லாக் வரவிடாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பேங்கர்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் சேஃப்டி அல்காரிதம் அண்ட் ரிசோர்ஸ் ரெக்வெஸ்ட் அல்காரிதம். ரிசோர்ஸ் ரெக்வெஸ்ட் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுப்போம். ஸ்டெப் 1, ரெக்வெஸ்ட் ஐ அப்படிங்கிறது நீட் ஐயை விட ஈக்குவலாகவோ அல்லது கம்மியாகவோ இருக்கணும். ஸோ நம்ம போன ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்துருக்கோம். மொத்தமாக அந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ தேவை? 5 தேவை. இப்போது அந்த ப்ராசஸ் 2 பிரிண்டரை ரெக்வெஸ்ட் பண்ணுது. இது 2 அப்படிங்கிறது இந்த 5ஐ விட கம்மி. 5ஐயுமே எனக்கு 5மே தேவை, 5ஐயுமே ரெக்வெஸ்ட் பண்ணுறேன், பண்ணலாம். இல்லை 5க்கு கம்மியாவது எனக்கு கொடுங்க, ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரூ அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு வருது. இந்த ரெக்வெஸ்ட் பண்ணுற ரிசோர்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளை விட கம்மியாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கலாம். 10 பிரிண்டர் இருக்குது, எனக்கு 10 பிரிண்டரையும் அலோகேட் பண்ணி கொடுக்க முடியும். இல்லை 10ஐ விட கம்மியாக பண்ணி கொடுக்க முடியும். அதை விட அதிகமாக அலோகேட் பண்ணி கொடுக்க முடியாது. இப்போ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது நீடை விடையும் கம்மியாக இருக்குது, அவைலபிளை விடையும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவைலபிள் ஈக்குவல் டு அவைலபிள் மைனஸ் ரெக்வெஸ்ட் ஐ. மொத்தம் 10 இருக்குது, 10ல் 3 போயிடுச்சு அப்படின்னா அவைலபிள் இப்போ எவ்வளோ மிச்சம் இருக்கும்? 7 இருக்கும். அலோகேஷன் ஈக்குவல் டு அலோகேஷன் மைனஸ் ரெக்வெஸ்ட் ஐ. எந்த ரிசோர்ஸுமே அலோகேட் ஆகலை. அப்போ 0 ஈக்குவல் டு 0 + 3. இப்போ அலோகேஷனில் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும்? 3. நீட் அப்படிங்கிறது எனக்கு மொத்தம் 5 தேவை. 5ல் 3 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ இன்னும் ரிமைனிங் தேவை? எனக்கு 2 தேவை. இதுதான் ரிசோர்ஸ் ரெக்வெஸ்ட் அல்காரிதம். அடிக்கலாம். R1 அப்படிங்கிற ரிசோர்ஸ் 10 இன்ஸ்டன்ஸும், R2 அப்படிங்கிற ரிசோர்ஸ் 5 இன்ஸ்டன்ஸும், R3 அப்படிங்கிற ரிசோர்ஸ் 7 இன்ஸ்டன்ஸும் இருக்குது. நம்மக்கிட்ட P0லேருந்து P4 அப்படின்னு சொல்லி 5 ப்ராசஸ் இருக்குது. P0க்கு மொத்தம் 7, 5, 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரிசோர்ஸும் R1, R2, R3 தேவை. இது எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா 0, 1, 0 அப்படின்னு அலோகேட் ஆகிருக்கு. அதாவது R1 எதுவுமே அலோகேட் ஆகலை, R2ல் ஒரு இன்ஸ்டன்ஸ், R3ல் எதுவுமே அலோகேட் ஆகலை. ஸோ P0க்கு இன்னும் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் தேவை அப்படின்னா 7, 0. அதனால் 7 R1 வேணும், 5, 1, 4 R2 வேணும், 3, 0, 3 R3 வேணும். P1க்கு மேக்ஸிமம் 3, 2, 2 தேவை. அலோகேட் ஆகிருக்கிறது 2, 0, 0. அப்போ அதோட நீடு என்ன? ரிமைனிங் நீடு 1, 2, 2. இதே மாதிரி தான் மற்ற ப்ராசஸ்க்கு மேக்ஸிமம் இவ்வளோ தேவை, அலோகேட் ஆகிருக்கிறது இவ்வளோ, ரிமைனிங் நீட் இவ்வளோ. இடையில அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அவைலபிள் அப்படின்னா R1 அப்படிங்கிறது 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கா? R1 3, 2, 5 + 2, 7. 10ல் 7 போயிடுச்சுன்னா மிச்சம் 3 R1 தான் இருக்குது. அடுத்தது R2 1, 1, 2. 5ல் 2 போச்சுன்னா மிச்சம் 3 R2 இருக்குது. அடுத்தது 5, 7, 5 போச்சுன்னா மிச்சம் 2 R3 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு P0 பார்க்குறோம். P0ஓட நீடு எவ்வளோனா 7, 4, 3. நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிறது எவ்வளோ? 3, 3, 2 தான்.
அவைலபிள் அப்படிங்கிறது நீடை விட அதிகமாக இருக்கணும், ஆனால் இங்கே நீடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ பி நாட்டுக்கு தேவையான ரிசோர்ஸை நம்மளால் அலோகேட் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால் இப்போ P1 பார்க்குறோம். P1ஓட நீடு எவ்வளோ? 1 2 2. இங்கே இருக்கிறது எவ்வளோ? 3 3 2. ஸோ P1க்கு தேவையான ரிசோர்ஸை நம்மளால் அலோகேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ P1 அதோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது வச்சிருக்க ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இப்போ புது அவைலபிள் எவ்வளோவா இருக்குன்னா அவைலபிள் ப்ளஸ் அலோகேஷன் 3 3 2ஓட இது வச்சிருக்கிற 2 + 0 2. இது இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ். அடுத்தது P2 பார்க்குது. P2க்கு நீடு எவ்வளோ? 6 0 0. நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளோ? 5 3 2. 5 அப்படிங்கிறது 6ஐ விட கம்மி. அதனால் P2வாலையும் எக்ஸிக்யூஷனை பண்ண முடியாது. P2க்கு தேவையான ரிசோர்ஸையும் அலோகேட் பண்ண முடியாது. இப்போ P3 பார்க்குறோம். P3ல் எவ்வளோ தேவை? 0 1 1. அவைலபிளை விட தேவை கம்மி. அதனால் P3 அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அலோகேட் பண்ணியிருக்க ரிசோர்ஸை ரிலீஸ் பண்ணும். 5 + 2 7, 3 + 1 4, 2 + 1 3. இப்போ அவைலபிளாக இருக்க ரிசோர்ஸஸ் எவ்வளோ? 7 4 3. அடுத்தது P4 பார்க்குது. P4க்கு எவ்வளோ தேவை? 4 3 1. 4 3 1 அப்படிங்கிறது அவைலபிளை விட கம்மி. ஸோ P4க்கு தேவையான ரிசோர்ஸை அலோகேட் பண்ணும். P4க்கு தேவையான ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிவிட்டு அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது அலோகேட் பண்ணி வச்சுருக்க ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ அவைலபிளாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7 4 5 அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். இப்போது 7 4 5ஐ வச்சுக்கிட்டு P1 கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா P0 கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியும். என்ன இருக்குது? 7 4 5. 7 4 3. நம்மக்கிட்ட இருக்கிறது 7 4 5. ஸோ P0க்கு தேவையான ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிவிட்டு 7 5 5 அப்படிங்கிறது அவைலபிள் ரிசோர்ஸஸாக இருக்கும். அடுத்தது P2க்கு எத்தனை தேவை? 6 0 0. நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் எவ்வளோ? 7 5 5. ஸோ P2க்கு தேவையான ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிவிட்டு அவைலபிள் எவ்வளோவா ஆகும்? 10 5 7 அப்படின்னு சொல்லி ஆகும். நம்மக்கிட்ட இருக்க இன்ஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 5 7. ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்சது எவ்வளோ? 10 5 7. அப்போது இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் எந்த ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டால் அங்கே டெட்லாக் வராதோ அந்த ஸ்டேட்டில் அலோகேட் பண்ணி கொடுத்து டெட்லாக் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணி முடிக்குது இந்த சேஃப்டி அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 அப்படின்னா இனிஷியலைஸ் ஒர்க் ஈக்குவல் டு அவைலபிள். ஒர்க்கில் அவைலபிளோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். அவைலபிள் எவ்வளோ? 3 3 2. ஃபினிஷ் ஐ அப்படிங்கிறத நம்ம எல்லா ப்ராசஸ்க்கும் ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறோம். P0லேருந்து P4 வரைக்கும் எல்லா ப்ராசஸுக்கும் ஃபினிஷோட வேல்யூவை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். அடுத்தது ஃபினிஷ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஃபால்ஸு நீட் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒர்க்கான்னு பார்க்குறோம். ஃபினிஷ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான் எல்லாத்துக்கும். நீட் ஆஃப் ஐ அப்படிங்கிறது 7 4 3 அப்படிங்கிறது P1க்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது 3 3 2 விட சின்னதா அப்படின்னு பார்த்தா இல்லை, பெருசு. அப்போ P0க்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால P1க்கு வரும். இங்கே நீட் எவ்வளோ? 1 2 2. 1 2 2 அப்படிங்கிறது 3 3 2ஐ விட சின்னது. ஸோ P1க்கு தேவையான ரிசோர்ஸு அலோகேட் பண்ணி கொடுக்குறோம் ஸ்டெப் 2ல். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அலோகேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் 3 ஒர்க் ஈக்குவல் டு ஒர்க் ப்ளஸ் அலோகேஷன் ஐ. ஒர்க் எவ்வளோ? ஆல்ரெடி 3 3 2. அலோகேட் ஆல்ரெடி P1க்கு எவ்வளோ ஆயிருக்கு? 2 0 0. இப்போ புதுசாக அவைலபிளோட வேல்யூ அதாவது ஒர்க்கோட வேல்யூ என்னன்னு மாறும்? 5 3 2 அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ P1 அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆஃப் 1 என்னன்னு மாறும்? ட்ரூ அப்படின்னு சொல்லி மாறும். இப்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபினிஷ் அப்படிங்கிறது ட்ரூவாக இருக்குது.
நீட் அப்படிங்கிறது ஒர்க்கை விட கம்மியாக இருக்குது, அப்படி எந்த ஐயுமே எக்ஸிஸ்ட் ஆகலை, அதாவது எல்லா ஐயுமே ட்ரூவாக இருக்குது அப்படின்னா, ஃபால்ஸுன்னு எந்த ஐயுமே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னாலும், இல்லை எல்லா ஐயுமே ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஸ்டெப் 4க்கு வரும். ஸ்டெப் 4ல் எல்லா ஐயுமே ட்ரூவாக இருக்குது, ஸ்டேட்டை சேஃப் ஸ்டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணு. நம்ம எல்லா ப்ராசஸையும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா P0 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு P1 P2ன்னு இப்படி ஒவ்வொன்றா இந்த அல்காரிதம் படி எக்ஸிக்யூட் பண்ணி சிஸ்டம் சேஃப் ஸ்டேட்டில் இருக்குன்னு ஸ்டெப் 4ல் கன்க்ளூட் பண்ணும். இவ்வளோதாங்க பேங்கர்ஸ் அல்காரிதம். தேங்க்யூ.